ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஹாஃபா பார்க்கும்போது பூர்த்தி செஞ்சிருக்கு, செகண்ட் ஹாஃபா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்தா இருக்கு. பட் என்ன இருந்தாலும் படத்தோட கதையா என்னவா அவங்க யோசிச்சிருக்காங்க, லேண்ட் பண்ணியிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கதை அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு அரசியல்வாதியோடைய வீட்டுக்குள்ள புகுந்து தனுஷ் திருடணும் அப்படின்னு இறங்குறாரு. அங்க அவர் கூட வந்தவராலே இவர் முதுகுல குத்தப்படுறாரு. இந்த அரசியல்வாதியோடைய அடியாட்களால தனுஷ் அவர்கள் அங்க மாட்டிக்கிறார். மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட அவரை கைமாத்தி விடுறாங்க. இந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷன் வேணும். பிரஸ் அண்ட் மீடியா கிட்ட ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி உலகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்றதுக்கு இவர் வெறும் அங்க திருட மட்டும் செய்யல, அவர் இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காரு அப்படின்னு ஒரே ஒரு தப்பு பண்ணவர் மேல பல தப்பு அப்படி லாக் பண்றாரு. அப்படி அவர் மாட்டிக்க போறாருன்ற ஒரு பயத்துல இருக்கும்போது தனுஷ் என்ன பண்றாரு, அங்க இருந்து எஸ்கேப் ஆறாரு. எஸ்கேப் ஆகி பல வருஷங்களுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃப் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் வேற ஒரு ஸ்டேட்ல போய் நமக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அவங்க கஷ்டத்தை நம்ம துடைக்கணும் அப்படின்னு யோசிச்சு, நம்மளுடைய பழைய நிலம் இருக்கு. அந்த நிலத்தை அப்பா கிட்ட பேசி அதை வாங்கி, அதன் மூலியமா லோன் வாங்கி, நம்ம ஒரு டிஃபன் கடை வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. உங்களுக்கு உடனே இட்லி கடை ஞாபகம் வரும். அது கிடையாது, இது வேற, இது கரை. யோசிச்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கிறாரு. அப்ப அந்த அப்பா சொல்றாரு, அப்பா நீ வரதுக்கு முன்னாடியே நான் இந்த ஒரு இடத்தெல்லாம் லோனுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஷாக் ஆகுறாரு. என்னப்பா லோன்னா, டிராக்டர் வாங்கியிருக்கேன்ப்பா, அதுக்கு லோன் வாங்கினேன், அந்த ஓவரால் பத்திரத்தெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்றது சொல்றாரு. ஏன் டிராக்டர் ஓடலை அப்படின்னும் போது, இப்போ எப்படி இந்த ஈரான் வார் நடந்துக்கிட்டோ அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ஈரான் வார் நடக்குது. பெட்ரோல் கிடைக்காதனால டிராக்டர் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. டிராக்டர் ஒர்க் ஆகுனால யாரும் பெரிய அளவில் விவசாயம் பண்ண மாட்டாங்க, பெரிய விளைச்சல் எதுவும் இல்லை, முழுக்க முழுக்க லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. இவங்க அப்பா மாதிரி இன்னும் பல பேர் இப்படி டிராக்டர் வாங்கினன்ற லோன்ல சிக்கி லோல் பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம தனுஷ் என்ன யோசிக்கிறாரு, ஓகே இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது, நிலத்தை வித்து அந்த கடனை அடைச்சு நம்ம என்ன பண்ணுவோம், மீதி காசுல ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்றாரு. அது அப்பா கிட்ட சொல்றாரு. அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு ரீசன் என்ன, சின்ன வயசுல இருந்தே தனுஷ் அவருடைய கேரக்டர் இந்த படத்துல எதையுமே கேட்காம ஊதாரித்தனமா இருப்பாங்களே, நான் பிசினஸ் பண்ணேன்னு செலவு பண்ணி லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு சில கேரக்டர்ஸ், அப்படி நம்ம வாழ்க்கையில பார்த்துருப்போம். அப்படி ஒரு கேரக்டரா தனுஷ் அவர்கள் இருக்காரு. அதன் காரணமா அவர் தரமாட்டேன்னு சொல்றாரு. ஒன் ஃபைன் டே அங்க ஒரு அசம்பாவிதமான ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் தனுஷ் வந்து இந்த படத்தோட ஓப்பனிங்ல ஒரு சத்தியம் பண்ணியிருப்பாரு, கருப்பசாமிக்கு நான் இதோட கண்டிப்பா திருடவே மாட்டேன். அந்த சத்தியத்தை பிரேக் பண்ணி இந்த ஊர் மக்களுக்காக என்ன நல்லது பண்றாரு, அவருக்காக என்ன நல்லது பண்றாரு, அவர் ஒரு சிக்கலுக்குள்ள ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு குடும்ப சூழ்நிலையில. அந்த குடும்ப சூழ்நிலையை அவர் எப்படி சரி பண்றாரு, ஓவரால இந்த படத்தின் மூலியமா இந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ் ராஜா என்ன மெசேஜ் சொல்றாருன்றதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விக்னேஷ் ராஜாவுடைய டைரக்ஷன்.